சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றது நிறுத்தணுமா? கண்டிப்பா இல்ல. ஒரு பிளேட் பிரியாணில எவ்வளவு நியூட்ரிஷனல் கண்டென்ட் இருக்குன்னு தெரியுமா? பிரியாணில சேர்க்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு, டர்மரிக் இதெல்லாம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஆனா பிரியாணி ஏன் ஓவர் ரேட்டட் டிஷ்னு சொல்றாங்க? 300 கிராம் பிரியாணில 250 கிராம் ரைஸும் ஒரு 50 to 60 கிராம் மீட்டும் இருக்கு. இதுல 25 இருந்து 30 கிராம் புரோட்டீன் அண்ட் ஃபேட்டும் ஒரு 80 இருந்து 90 கிராம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. கார்போஹைட்ரேட்னால ஆகிற எக்ஸஸ் குளுக்கோஸ் ஃபேட்டா தான் மாறப்போகுது. அது எப்படி ஃபேட்டா மாறுது அப்படின்னு சந்தேகப்பட்டீங்கன்னா, ஆடு புல்ல தானே சாப்பிடுது, அதுக்கு மட்டும் எப்படி ஃபேட் வருது? அதே மாதிரி தான் இதுவும். எக்ஸஸ் ஃபேட்னால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்போ பிரியாணியே சாப்பிடக்கூடாது, சாப்பிடுறது நிறுத்தணுமா? கண்டிப்பா இல்ல. பிரியாணியில உள்ள மீட்டை அதிகமாகவும் ரைஸை கம்மியாகவும் எடுத்துக்கிட்டாலே போதும்.